ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சாஸ்கே பண்டில் எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை ஸ்பின் பண்ணுற வீடியோ தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ தான் அந்த 160 ரூபா அந்த லெஸ் ஆர் மோர் அந்த ஈவெண்ட்டை போட்டோம். ஒரு 520 ஜெம்மு கிடச்சிது. நம்மளுக்கு இன்னும் டோக்கன் வந்து 24 கிடச்சா போதும், நம்ம அந்த பண்டில் எடுத்துடலாம். ஃபைனலாக அந்த பண்டில் எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். இந்த 520 ஜெம் தான் சுற்றுவாங்க கைஸ். இதுக்கு மேலே சாஸ்கே பண்டில் சுற்ற மாட்டேன். இதுக்குள்ளே டோக்கன் விழுந்தாதான். இந்த ஒரு எமௌண்ட் வேறு நல்லாயிருக்கு கைஸ். போட்டு பார்த்தீங்களா ஓடுறது நல்லா இருக்குது. இந்த ஈவெண்ட் சைடே வரக்கூடாது. இத்தனை ஜெம்மு பிடுங்குறாங்க கைஸ், நிறையா ஜெம்மு. நான் 90 வந்தால் சுற்றலான்னு பார்த்தேன். வாங்க நம்ம போவோம். இது ஒரு 10 விழுந்தால் நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம 20 இல்லை 200 சுற்றுவோம். 20 வேணாம், 200 சுற்றுவோம். அப்படியே ஒரு கொலாபை போட்டு விட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டு ஒரு 200 சுற்றுவோம். சுற்று ப்ரோ. க்ரோஸாக விழுந்துருச்சு. சூப்பர். போடு கட்டணா விழுந்து தான் நல்லாயிருக்கும். க்ரோஸாக விழுந்துருச்சு கைஸ். இது பவர் என்னான்னு தெரில. நான் பார்த்தேன் கைஸ், டபுள் அக்யூரஸ் இருந்துச்சு. செம்மையாக ஹெட்ஷாட்டு விழுகுது. இன்னும் எத்தனை 197 டோக்கன் வந்துருச்சு. இன்னும் 3 டோக்கனுக்காக ஜெம்மை வேஸ்ட்டு பண்ணுவான். சரி 20 2 போட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாச்சு கைஸ். ஒரு 20 போட்டால் சரி 3 விழுந்துரும். நம்ம 300 ஜெம்மை வச்சுக்கிட்டு கக்காசி பண்டில் இருந்தால் எடுக்கலாம் அந்த 300 ஜெம்லேயே அப்படின்னு பார்த்துட்டு 20 ஒன்று சுற்றினா எத்தனை விழுவுது? 2 தான் கைஸ் விழுந்துச்சு. சரி மறுபடியும் இன்னொரு 20 சுற்றி பார்ப்போன்னு பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் விழுந்துச்சு. 1 தான் விழுந்துச்சு. இது கரெக்டாக 200 வந்துருச்சு. சரி இப்போ நம்ம சாஸ்கே பண்டில் எடுக்கிற வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். சாஸ்கே பண்டில் எங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. நான் வந்து ஸ்மூத் வச்சுருக்கனால அந்த எஃபெக்ட் நான் காட்டல கைஸ். ஸோ அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த எஃபெக்ட் நான் காட்டல, ஏன்னா ஃபோனை ஹேங் ஆகும். ஸோ அதனால் அந்த எஃபெக்ட் நான் வைக்கல. சரி எடுத்துருவோமா கைஸ். ரொம்ப நாள் ஆசை. நருட்டோ தான் எடுக்க வைக்கல, சாஸ்கியை வச்சு எடுப்போமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துருச்சு. போடு, என்ன வேலை அதை போட்டுட்டு சுற்ற வேண்டி தான். இதுக்கு 2 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்கில் அடித்து அதேமாதிரி கையை மறக்கிற மாரி, அதுக்கப்புறம் மெடிக்கிட் போட்டால் ஒரு ஷீல்டு மாரியே வருது. ஆனால் அது ஷீல்டு கிடையாது, சும்மா வருது. எக்யூப் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம லாபியில் போட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துட்டாங்க கைஸ். அவனும் இன்றைக்கி தான் எடுத்தான். சரி வாங்க அவனை கூப்பிட்டு வச்சு நம்ம எமௌண்ட் போட்டுட்ருப்போம். அவனும் வச்சுருப்பான். ஆனால் க்ரோஸாக விழுல கைஸ். நம்மளுக்கு க்ரோஸாக விழுந்தது சேர்த்து கையில் வச்சுட்டு அவனை வெறுப்பேற்றுவோம். சரி அவனும் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டான், வந்துட்டான். இங்கே வரேன் கைஸ், அவனும் சாஸ்கே பண்டில் எடுத்துட்டான். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணிடுங்க. சீக்கிரமாக கில்டில் வந்து சேர்ந்துருங்க கைஸ். இன்னொரு 15 இதுதான் இடம் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டு நம்ம விளையாடுவோம் ஜாலியாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.